Assalamualaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா நேத்து பார்த்த அந்த வீடியோவோட தொடர்ச்சியா இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நேத்து வந்து நைட்டி வச்சு ரெண்டு பில்லோ கவர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா? சோ அதோட மீதி கிளாத் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வேஸ்ட் கிளாத்தை நம்ம யூஸ்ஃபுல்லா எப்படி மாத்தலாம் அப்படினாக்கா நம்ம வந்து பாட் ஹோல்டர் ரெடி பண்ணலாம். சோ பாட் ஹோல்டர் தான் இந்த வீடியோல ரெடி பண்ணி காமிக்க போறேன். நல்ல பெரிய சைஸ்ல பாட் ஹோல்டரா யூஸ் பண்ணலாம், இல்லனா பாட் ரெஸ்டரா கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு பிளேட் வந்து மெஷர்மென்ட்டா வச்சிட்டு ரெண்டு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நைட்டிவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நைட்டில கிடைக்கக்கூடிய கிளாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு கிராஸ் பீஸ் வேணும் இல்லையா? சோ அது வந்துட்டு நம்ம இந்த நைட்டில இருந்தே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 இன்ச் அகலம் இருக்க மாதிரி நீளமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கிராஸ் பீஸ் நம்ம வந்து ஃபைனலா வந்து சைடுல தைக்கிறதுக்கு. இப்போ கட்டமான பாட் ஹோல்டர் தைக்க போறோம் அப்படினாக்கா நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வளைவான கிளாத் எல்லாம் தைக்க போறோம் அப்படினாக்கா நமக்கு கிராஸ் பீஸ் தான் கரெக்ட்டா வரும். அப்பதான் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிள் கிடைக்கும். அதனால கிராஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வேஸ்டான மீதி இருக்கிற நைட்டியை வச்சுட்டு நம்ம உள்ளுக்குள்ள கிளாத் வந்து வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மொத்தமாக தையல் இருக்கிற பகுதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பீசஸாக வந்துட்டு மீதி இருக்கிற அந்த நைட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீசஸ் வந்து எந்த வட்டத்தில் இருந்தாலும் இன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ எவ்வளோ உங்களுக்கு பீஸ் கிடைக்குதோ அது எல்லாமே ஓரளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சர்க்கிள்குள்ளார நம்ம வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கிறேன். அதே பீஸை வந்து திரும்பியும் இது மேலே வைக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த குட்டி குட்டி பீஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஒரு 4 லேயர் போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே ஈவனாக வச்சுக்கோங்க. ஒரு இடம் திக்கா இருக்குது, ஒரு இடம் மெல்லுசா இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த கிளாத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 4 லேயர் போல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மேலே போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கிளாத்தை வந்து இந்த நாச்சு நம்ம எந்த இடத்துல போட்டோம் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சர்க்கிள் வந்து நமக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். அதாவது கீழே உள்ள துணிக்கும் மேலே உள்ள துணிக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே செக்யூராக அழகாக பின் பண்ணிக்கலாம். உள்ளே கொடுத்துருக்க துணி எதுவுமே கலையாத அளவுக்கு நல்லா நெருக்கமாக இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. சுத்தீரம் வந்து பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயுமே வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து நிறைய குட்டி குட்டி பீசஸ்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பின் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து தைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் அந்த ஓரத்தில் நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ஃபுல் ரவுண்டுக்குமே. நம்ம ஒரு 4 லேயர் போல் கொடுத்துருக்கோம். இந்த லேயர்ஸ் வந்து மிஷின் தைக்குமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தாராளமாக தைக்கும். நான் வந்து சிங்கர் மிஷின் பார்த்திங்கன்னா லேடிஸ் மிஷின் சின்னது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன நம்பர் நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிஷினுக்கு என்ன நீடில் வந்து கொடுப்பாங்களோ அதே நீடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 16ஆம் நம்பர் நீடில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். திக்கான கிளாத் தைக்கிறதுக்காக, ஜீன்ஸ் கிளாத் தைக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நீடிலுமே நான் மாற்றினது கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கர் வச்சு இல்லை சாக் பீஸ் வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து நம்ம தையல் போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டால் தான் உள்ளுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்க அந்த கிளாத் எதுவுமே கலையாமல் அது அப்படியே இருக்கும். நம்ம எப்படி விரித்து வச்சோமோ அதே மாதிரி ஒரு பொசிஷன்லேயே எல்லாமே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக தெரியும். அதே மாதிரி நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். இதை பிடிச்சி தூக்கும்போது நல்ல ஒரு கிரிப்பாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளே எல்லா தையலுமே போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு தையல் எல்லாமே போட்டுட்டேன். இது வந்து ஃபைனலாக இந்த தையல் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக உள்ளுக்குள்ளே ஸ்டிச் போட்டாச்சு. நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்குது, நல்லா திக்காகவும் இருக்குது பார்க்குறதுக்கும் பிடிக்கிறதுக்கும். இப்போ வந்து இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த எக்ஸஸான பீஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். தையலை வந்து டச் பண்ணாமல் அந்த எக்ஸஸ் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கிராஸ் பீஸை வந்து இதில் அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஓரத்தை லைட்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவுமே தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக வந்தாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த இடம் வரைக்கும் நம்ம தையல் போட்டுக்கலாம். அங்கங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறதுனால ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வரதுக்கு ஒரு நாச் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம இந்த கிளாத்தை வந்து திருப்பி தைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். நாச் போடும்போதும் பார்த்திங்கன்னா தையலை வந்து கொஞ்சம் கூட நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் நீங்கள் நாச் போடணும். இப்போ அந்த கிளாத்தை அப்படியே நம்ம எடுத்து விட்டு அந்த சைடில் அப்படியே மடிக்கி நம்ம வந்து தைச்சிட வேண்டியது. அந்த ரா பீஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நம்ம வந்துட்டு அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாட் ஹோல்டர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட போகிறோம். ஸோ அதையுமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு கிளாத், வேஸ்ட்டு நைட்டி, வேஸ்ட்டு பெட்ஷீட் அது எல்லாத்துலேயுமே இதே மாதிரி நம்ம 1-2 செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது நல்ல பெரிய சைஸ், நல்ல திக்கான சைஸில் செஞ்சுருக்கோம். இந்த பாட் ஹோல்டர் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சட்டி, நல்ல பெரிய பிரியாணி சட்டி, அந்த மாதிரி டமரா சட்டிலாம் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம ரொம்ப ஈஸியாக கை சுடாமல் அழகாக தூக்க முடியும். இதே மாதிரி நம்ம 2-3 செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்குது. இப்போ வந்து ஓரங்கள் வந்து தைச்சி முடிச்சாச்சு. அடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் மீந்த பீஸில் நம்ம வந்து ஒரு நாடா மாதிரி தைச்சிக்கலாம். நான் எப்படி ஃபோல்டு பண்ணணும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் இந்த சைட்லேயுமே இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை இதே மாதிரி இப்படி மடிக்கி நம்ம இந்த ஓரத்தில் ஏதாவது ஒரு சைடில் நம்ம வச்சு தைக்க போகிறோம். இந்த இடத்துல வச்சு தைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரா எட்ஜஸை வந்து அப்படியே மடித்து விட்டு தைச்சிக்கோங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இது இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வேலில் ஹேங் பண்ணி வைக்கலாம். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தைச்சி முடிச்சாச்சு. நல்ல பெரிய சைஸில் ரொம்ப அழகாக நமக்கு ஒரு பாட் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. அதுவுமே வேஸ்ட்டான நைட்டிலிருந்து. இது நீங்கள் வேஸ்ட் நைட்டியில் தான் தைக்கணுன்ட்டு இல்லை. உங்ககிட்ட என்ன கிளாத் வந்து காட்டன் கிளாத் வேஸ்ட்டாக இருக்கோ ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம தைக்கலாம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நம்ம வந்து வேஸ்ட்டான அந்த பீசஸான கிளாத்து தான் கொடுத்துருக்கோம். நம்ம வேஸ்ட் நைட்டியை எவ்வளோ அழகாக நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுமோ அவ்வளோ அழகாக நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க அந்த பில்லோ கவர் நம்ம வேஸ்ட் நைட்டிலிருந்து ரெடி பண்ணது தான். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பாட் ஹோல்டர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுப்பில் நமக்கு சூடாக இருக்கிற பாத்திரத்தை தூக்கிறதுக்கும் சரி, அந்த பாத்திரத்தை நம்ம கவுண்டர் டாப் மேலே இல்லை டைனிங் டேபிள் மேலே இறக்கி வைக்கிறதுக்கும் சரி, இந்த பாட் ஹோல்டர் நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். வேஸ்ட் கிளாத்தில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கையால் தைக்கிற வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சீக்கிரமே அந்த வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.